அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் சூட்டப்பட்டுள்ளதை கண்டிக்க மோடிக்கு தைரியம் இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணத்தில் போட்டியிடும் ஜெகதர்ஷன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த அதிமுக, பாமக தற்போது அந்த சட்டத்தை எதிர்பாராது கூறுவது நாடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடிய தன் மீது வழக்கு பதிவு செய்தது எடப்பாடி பழனிசாமி அரசு என மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதுல எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில போராடின என் மேலையும், மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும், சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும், சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மீதும், தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி. சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல. இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.